நீதிமன்றத்திற்கு வெளியே ஜாய் எழுப்பிய தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பல பேர் என்னை அணுகினார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் போட்டு அதுல அறிக்கையில என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீதித்துறை செயலில் தனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடவே சட்டத்தின்படி உண்மை நிலை அறியப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடவே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பிரச்சனையை தீர்க்க நான் ஹைகோர்ட்டை நாடி உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கூடவே என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு ஊடக விசாரணையோ பொது விவகாரத்தில் ஈடுபடவோ ஊக்குவிக்கவோ அல்லது பதில் அளிக்கவோ நான் விரும்பவில்லை. ஓகே, ஜாய் எதிர்பார்த்தது போல் நான் கோர்ட்டுக்கு வெளியே எந்த செட்டில்மெண்ட்டுக்கும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருப்பாரு. இதற்கு அவங்க பதிலா 6 பக்கம் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. என்ன நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லயும் அதை போட்டிருப்பாங்க. ஹலோ ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டுட்டு, முதல்ல நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைங்க அப்படிங்கன்னா, அவர் போலீஸ் விசாரணைக்கே வரலன்றது தானே இங்க சொல்லப்படுது. அதனால நீங்க முதல்ல போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைங்க. ஓகே, சட்டப்படிதான் நானும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சட்டம் தன் கடமையை செய்யும். அதே மாதிரி அவுட் ஆஃப் த கோர்ட் நான் என்னைக்குமே எதுவுமே செட்டில் பண்ணணும்னு நினைக்கல. அப்படி யாராவது என் தரப்புல இருந்து உங்களை அப்ரோச் பண்ணுங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல கேட்கும் போது ஜாய் கிறிஸ்டல் நாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களை ஏதாவது அணுக முயற்சி பண்ணாங்களான்னு கேட்கும் போது எஸ் அவங்க அணுக முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாய் கிறிஸ்டல் மாதம்பட்டி தரப்புல இருந்து. என்னன்னு கேட்குறப்போ அதை நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு கூடவே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க போட்ட அறிக்கையை 24 hours நீங்க திரும்ப பெறணும், கூடவே மன்னிப்பும் கேட்கணும்.